ஆக மொத்தம் 1,79,938 பேர் இப்போ இதுக்கு ஆன்லைனில் கலந்துக்கிறாங்க. இடங்கள் தான் 2,40,091. மொத்த இடங்களுடைய எண்ணிக்கை தான் 2,40,091 இடங்கள் இருக்கின்றன. அதில் 1,00,000 எல்லாருக்கும் கிடச்சிரும். ஆனால் அவங்க கேட்குற கல்லூரிகளுடைய சாய்ஸ் தான் ரொம்ப, சில பேர் சில கல்லூரிகள்லாம் விரும்புகிறதே கிடையாது. இந்த வருஷமே இருக்கிற தனியார் கல்லூரிகளில் கிட்டத்தட்ட 8 கல்லூரிகளை மூடுறாங்க. ஆனால் அதே 8 கல்லூரிகளை மூடும்போது 3 புதிய கல்லூரிகளையும் துவங்குறாங்க. அந்த மாதிரி நடைபெறுகின்ற சூழ்நிலைகளெல்லாம் உருவாகி இருக்கின்றன. ஆகவே இந்த பொறியியல் படிக்கிற மாணவர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்புகளை அதிகரிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் நான் முதல்வன் திட்டத்தையும் அறிமுகப்படுத்தி எல்லா பொறியியல் கல்லூரிகளிலேயும் நான் முதல்வன் திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார். தொழிற்சாலைகளோடு தொடர்புபடுத்தி இன்னும் வெளிநாட்டிலே இருக்கிற கல்லூரிகளோடெல்லாம், அண்ணா பல்கலைக்கழகத்திலே வெளிநாட்டில் இருக்கிற பல்கலைக்கழகங்களோடெல்லாம் தொடர்பு ஏற்படுத்தி இருக்கிறார். இதெல்லாம் முதலமைச்சர் படிக்கிற மாணவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை பெருக்க வேண்டும். நம்ம இங்கே இருக்கிற தனியார் தொழிற்சாலைகளிலும் அரசு தொழிற்சாலைகளிலும் மற்றும் உள்ள வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடியவர்களுக்கு வகுப்பில் அவர்களை எல்லாம் தயார்படுத்துவதற்காகத்தான் நான் முதல்வன் திட்டத்தை தமிழக முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். அந்த நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக தான் கொஞ்ச நாளைக்கு முன்னே நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, 22 மாணவர்கள் தமிழகத்தில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு லண்டனுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அவர்கள் பயிற்சி அளிக்கப்பட்டு இங்கே திரும்பி வந்திருக்கிறார்கள் என்பதையும் நீங்கள் நன்கு அறிவீர்கள். ஆகவே அந்த அடிப்படையில் தான் பொறியியல் கல்லூரிகளில் சேர்கிற மாணவர்கள் முதல்ல நான் ரொம்ப கம்மியாக இருந்தது, இப்போ ஓரளவு பரவாயில்ல. காரணம் தமிழக முதல்வர் எடுத்திருக்கிற நடவடிக்கைகள் தான். அவர்களுக்காக வேலைவாய்ப்பு படிக்கும்போது என்ன நினைக்கிறோம், எல்லாம் வேலைக்கு போகணுன்னு தான் பெரும்பாலும் நினைப்பவர்கள் தான் இருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு இந்த வேலைவாய்ப்புகளை அதிகரிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் இவைகளெல்லாம் செய்யப்பட்டிருக்கின்றன. இன்ஜினியரிங் முடிச்சு தனியார் கல்லூரிக்கு அப்ரூவல் கொடுக்குறதே அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்து போய் பார்த்துட்டு செக் பண்ணிட்டு வந்து தான் கொடுக்குறாங்க. ஆக அந்த ரிசல்ட்டை பொறுத்த வரையில் சில கல்லூரிகளில் அதிகமாக இருக்கும், சில கல்லூரிகளில் கம்மியாக இருக்கும். அதுக்காக இந்த கல்வி தரத்தை உயர்த்த வேண்டும். அதான் முதலமைச்சர் சொல்லியிருப்பதே, அவர் அடிக்கடி நானும் சொல்லியிருக்கேன், அவர் இந்த 2 கண்களாக கருதுவதே, ஒன்று கல்வி, இன்னொன்று சுகாதாரம். இந்த கல்வியில் கூட அவர் குறிப்பாக எண்ணிக்கை உயர்ந்தால் மட்டும் போதாது. இப்போ இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் உயர்கல்வி படிப்பவருடைய எண்ணிக்கை உயர்ந்திருக்கிறது. எண்ணிக்கை உயர்ந்திருந்தால் மட்டும் போதாது, தரத்தையும் உயர்த்த வேண்டும் என்று சொல்லியிருப்பவர் தான் தமிழக முதல்வர் அவர்கள். அப்படி தரத்தை உயர்த்த வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் அண்ணா பல்கலைக்கழகத்தில் கூட சென்ற ஆண்டே தமிழக முதல்வர் அவர்கள் அனைத்து பிரிவுகளிலேயும் தமிழ் வழியிலே படிக்கலாம் என்றும் கொண்டு வந்திருக்கிறார். ஏன்னா தமிழ் வழியில் படிச்சுட்டு வர மாணவர்கள் ஆங்கிலத்தில் படிக்கிறதுக்கு கஷ்டப்படுவாங்கிறதுக்காக அவர்களுக்கு தமிழ் வழியிலேயும் படிக்கலாம் என்ற வாய்ப்பையும் கொடுத்திருக்கிறார். நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக படிக்கிற பொழுதே அவர்களுக்கு தொழிலிலே எங்கே போய் சேரலாம் என்ற பயிற்சியை கொடுப்பதற்கான ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறார். அதுதான் இப்போ முக்கியம். அதுவும் இந்த 7.5% அரசு பள்ளியிலிருந்து வராங்களே இந்த மாணவிகள், இந்த மாணவிகளுக்கு புதுமைப்பெண் திட்டத்தின் மூலமாக முதலமைச்சர் அவர்கள் 1000 ரூபாய் அறிவித்திருந்தார். அதையும் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி அது லட்சக்கணக்கிலே அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. இந்த ஆண்டிலே இருந்து அரசு பள்ளிகளிலே படித்து விட்டு வருகிற மாணவர்கள் இங்கே இப்போ அப்ளை பண்ணி இந்த 7.5% சேர்றாங்க இல்லையா, அந்த மாணவர்களுக்கும் மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும். அதற்கான முயற்சிகளை எல்லாம் முதல்வர் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். இல்லை, அந்த கல்லூரிகள்லாம் பார்த்து அவர்கள் மீது நாங்கள் சுற்றறிக்கை அனுப்பிட்டு தான் இருக்கிறோம். அவர்கள் மீது அந்த மாதிரி மறுபடியும் தொடருமானால் அவர்களுடைய கல்லூரியினுடைய அனுமதி மறுக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்லை, அந்த மாதிரி குறிப்பிட்ட கல்லூரிகளின் மீது புகார்கள் வருமானால் அதை பற்றி ஆய்வு செய்வதற்கு நம்ம பல்கலைக்கழகம் நடவடிக்கை எடுக்கும். அதே மாதிரி ஏஜென்ட் இருக்காங்க சார், இந்த மாதிரி அறிவு இல்லாத கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள்
மாதிரி தனியார் கல்லூரிகளை சேர்க்கறதுக்கு ஏஜென்ட்லாம் இருக்கிறாங்க. அவங்க வந்து கமிஷன் தொகையை வாங்கிட்டு அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு கொண்டு போய் ஏஜென்ட் மாதிரி போய் சேர்த்து விட்டு கமிஷன் தொகையை வாங்கிட்டு வராங்க. மாணவர்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இதை தடுக்கிறதுக்கு அரசு எதுவும் நடவடிக்கை எடுக்கும்? இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா கல்லூரியும் ஏஜென்ட் கிடையாது. இடம் கிடைக்காத இடத்துக்கு சில பேரை வச்சுருக்கலாம். ஆனால் அந்த சில கல்லூரிகளுக்கு, தனியார் கல்லூரிகள்லேயே சில கல்லூரிகளுக்கு தான் ரொம்ப அதிகமாக மாணவர்கள் சேர வேண்டும் என்று அவர்கள் போட்டியிட்டு கொண்டிருக்கிறார்கள். பல கல்லூரிகளில் நீங்களே சொன்ன மாதிரி சேர்வதற்கு கூட மாணவர்கள் தயாராக இல்லாத சூழ்நிலை இருக்கிறது. அதனால தான் எண்ணிக்கை கூட அங்கே குறைகிறது. அதனால தான் இந்த மாதிரிலாம் நடவடிக்கைகள் சேர்ப்பதற்கான நடவடிக்கைகளை அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். இது இருந்தாலும் இது மாணவர்களுடைய விருப்பத்தை பொறுத்து. கொரோனா டைம்ல தான் இது நம்ம கொண்டு வந்தது. அதனால திரும்ப வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரெக்வெஸ்டேஷன் இருக்கு. அதனால தான் இந்த ஏஜென்ட்ஸ்லாம் வந்து கவுன்சிலிங் தொடங்குறதுக்கு முன்னாடி நிறைய காலேஜ் போயிட்டு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் போயிட்டு அங்கே போய் சேர்ந்துடுறாங்க. எம்கியூ மேனேஜ்மெண்ட் கோட்டால போய் சேர்றதுக்கு முன்னாடி நிறைய இடம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால திரும்ப வரதுக்கு வாய்ப்பு இருக்காங்க. நீங்கள் இப்போ சொல்லியிருக்கீங்க, உங்கள் கருத்துக்கள்லாம் பரிசீலிக்கப்படும். இப்பொழுது இந்த ஆண்டு ஆன்லைனில் எல்லாருக்கும் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஆண்டு ஆன்லைனில் தான் நடக்கும். அதுவும் குறிப்பாக இந்த விளையாட்டு வீரர்களுக்கான இந்த இடஒதுக்கீடு கூட இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன முதல்ல 38 இடத்துக்கு 282 பேர் இந்த 7.5% விண்ணப்பித்திருக்கிறார்கள். ஆக அவர்களிடம் டிமாண்ட் இன்னும் கொஞ்சம் நிறைய இருக்குது. அதனால் அடுத்த ஆண்டு முதல் முதல்வரிடம் பேசி அது விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்களும் இதை முழுமையாக குறிப்பிட்டிருக்கிறார். விளையாட்டுத்துறையில் சிறந்து விளங்குகிற மாணவர்களுக்கு சிறப்பிடம் கொடுக்க வேண்டும் என்று விளையாட்டுத்துறை அமைச்சர் மாண்புமிகு உதயநிதி அவர்களும் சொல்லியிருக்கிறார். அந்த அடிப்படையில் விளையாட்டுத்துறை மாணவர்களுக்கு 2% அடுத்த ஆண்டிலிருந்து 2% கொடுப்பதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்படும் என்பதையும் தெரிவித்தார்.